பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கனம் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் பேதுருவினிடத்திலே பேசுகிற இந்த சந்தர்ப்பம். ஏனென்றால் இதற்கு முன்னதாக ஆண்டவர் தன்னை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மக்கள் அவரை எரேமியா என்கிறார்கள், எலியா என்கிறார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் இருப்பார் என்று சொல்லுகிறார்கள் என்று பல கருத்துக்கள் இருந்து கொண்டிருந்ததாக அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பேதுருவுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொன்னபோது ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு விசுவாசிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு சொன்னார், மாம்ச ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு என்று சொல்லிவிட்டு கர்த்தர் சொன்னார், நான் சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் அந்த கல். சபையை கட்டுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின முதல் பாத்திரம் பேதுரு. பேதுருவ மூலமா தான் சர்ச்சையே ஆண்டவர் தொடங்கினார். பவுல் எவ்வளவோ நிருபங்களை எழுதினாரு, பவுல் எவ்வளவோ ஆலோசனைகளை எழுதினாரு, பவுல் சபைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய ரகசியங்களை எழுதினாரு. பவுலுக்கு நிறைய வெளிப்பாடுகள் எல்லாம் இருந்தது, அதை நான் மறுக்கவே முடியாது, அது உண்மைதான். ஆனால் சபையை ஆண்டவர் பவுலை கொண்டு தொடங்கவில்லை, சபையை ஆண்டவர் பேதுருவை கொண்டு தான் தொடங்கினார். ஆகவே சபையினுடைய மைய புள்ளியாக பேதுரு தான் காணப்படுகிறார். பேதுருவை கொண்டு ஆண்டவர் அந்த சபையை தொடங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு கல். ஆண்டவர் தான் அந்த கல் இல்லையா, அஸ்திபார கல். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, கர்த்தரால் ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொன்ன அந்த கல் அவர்தான். சியோனில் அஸ்திபாரமாக ஒரு கல்லை வைக்கிறேன், அந்த கல், அந்த அஸ்திபார கல் இயேசுநாதர் தான். இப்படிப்பட்ட அந்த வல்லமை மிக்க அந்த கல்லா இருந்த இயேசு என்ன சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், சபையை கட்டுவேன். சபை மக்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை கட்டுவேன், குடும்பங்களை கட்டுவேன், உங்கள் பிள்ளைகளை கட்டுவேன், உங்களுடைய வேலையை கட்டுவேன், உங்களுடைய வியாபாரத்தை கட்டுவேன், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கட்டுவேன், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை கட்டுவேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். நான் ஆண்டவர் தான் கட்டுகிறார். ஆண்டவர் கட்டுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறது போல ஆண்டவர் தன்னுடைய சபையை கட்டுகிறார். ஆண்டவர் சபையை கட்டும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கேட்ஸ் ஆஃப் ஹெல் என்று சொல்லுகிறார். பாதாளத்தின் வாசல்கள், சபைக்கு பக்கத்திலே தான் இந்த பாதாளத்தின் வாசல்கள் இருக்கிறது. தேவன் சபையை கட்டும் போது தேவன் கட்டுகிற சபையை இடிக்க, தேவன் கட்டுகிற சபையை ஒழிக்க, தேவன் கட்டுகிற சபையை அழிக்க, தேவன் கட்டுகிற அந்த சபையை ஒன்றுமில்லாமல் ஆக்க பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுகிறது. அதாவது பொல்லாத சக்திகள் அங்கே போராடுகிறது, மேற்கொள்கிறது அல்ல, போராடுகிறது. பொல்லாத சக்திகள் கிரியை செய்கிறது, பொல்லாத சக்திகள் எதிர்த்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒருபோதும் மேற்கொள்வது இல்லை. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாமல் பரலோக தேவன் செய்கிற கிரியைக்காக பரலோக தேவனை இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாதாளத்தின் வாசல்கள்
அதை மேற்கொள்வது இல்லை. பிசாசு சபையை மேற்கொள்ள முடியாது, பிசாசு ஊழியக்காரர்களை மேற்கொள்ள முடியாது, பிசாசு தேவனுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் பிசாசு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. உங்கள் குடும்பத்தை கூட பிசாசால் மேற்கொள்ள முடியாது. காரணம், பிசாசு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. கேட்கிற அருமையான விசுவாசிகளே, நீங்கள் சொல்லுங்கள், வசனத்தை அறிக்கையிடுங்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாமல் தம்முடைய சபையை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு போக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்படுவதாக, பெரிய காரியங்களை செய்வீராக, வல்லமை விளங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.